போட்டியை விட்டு வெளியேறிய சிவகுமாருக்கு பிக் பாஸ் வாரி வழங்கிய சம்பளம் இவ்வளவா? பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி சென்ற சிவகுமாருக்கு நிகழ்ச்சியால் கொடுக்கப்பட்ட சம்பளம் பற்றிய விவரம் தற்போது வெளியாகி உள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தற்போது 50 நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாரத்திற்கு வாரம் குறைவான வாக்குகளை பெற்ற மற்றும் கண்டென்ட் கொடுக்காத போட்டியாளர்கள் வார இறுதியில் நிகழ்ச்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள். இதுவரை ரவீந்தர், அர்ணவ், தர்ஷா குப்தா, சுனிதா, ரியா, வர்ஷினி ஆகிய 6 பேர் இதுவரை எலிமினேட் ஆகியுள்ளனர். இந்த வாரம் 10 போட்டியாளர்கள் நாமினேட் ஆகி இருந்த நிலையில் அதில் மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் சாச்சனா குறைவான ஓட்டுகளை பெற்றிருந்தார். ஆனால் சாச்சனாவிற்கு பதிலாக இந்த வாரம் சிவகுமார் வெளியேறி சென்றுள்ளார். இவர் வைல்டு கார்டு போட்டியாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் இவர் இருந்த நாட்கள் 28 ஆகும். அதன்படி ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது. எனவே அவர் தங்கியிருந்த 28 நாட்களுக்கு மொத்தமாக அவருக்கு 4,20,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பயம் இருக்கட்டும். விஜய் சேதுபதி, சௌந்தர்யாவால் பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சௌந்தர்யா நஞ்சுண்டனின் இன்ஸ்டாகிராம் அட்மின் யாரென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினாக இருக்குமோ என பேச துவங்கிவிட்டார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு PR டீம் இருக்கிறது என பார்வையாளர்கள் சொல்லி வருகிறார்கள். இளம் நடிகர் ஒருவர் தான் சௌந்தர்யாவின் PR டீம் தலைவர் என்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். இந்த நிலையில் சௌந்தர்யா மீது அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் என சவுண்டின் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என விஜய் சேதுபதி பேசிய வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியாது. அதனால் அவர் சார்பில் அட்மின் தான் போஸ்ட் செய்திருக்க வேண்டும். அந்த அட்மின் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் என்கிறார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் கூறியிருப்பதாவது: இருந்தாலும் இம்புட்டு ஆகாது சௌந்தர்யா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி பற்றி இப்படியா ஸ்டோரி போடுவது? இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா பிக் பாஸ்? சவுண்டுக்கு மட்டும் டைட்டிலை கொடுத்து விட வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உன்னை குளிப்பாட்டி விடணுமான்னு சௌந்தர்யாவிடம் கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறு பிக் பாஸிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் சவுண்ட் ஆதரவாளர்கள். ஜாலியாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது பிக் பாஸ். இந்த முத்துக்குமரன் எது செய்தாலும் பேசினாலும் ஜாலியாக எடுத்துக்க சொல்லாதீங்க, முடியல. ஒரு டிவி நிகழ்ச்சியில் இளம்பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக பேசியதை கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் வரை ஓய மாட்டோம் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது, சவுண்டு மட்டும் சரியா, அவர் நடந்து கொள்வது நன்றாக இல்லை. இந்த ஜெஃப்ரி பய சவுண்டு மடியிலே தான் படுக்கிறார். படவா ராஸ்கல் என் மடியிலே படுக்காதேன்னு சப்புன்னு அறையாமல் தலைமடியை கோதி விடுகிறார். இதெல்லாம் என்னவென்று கேளுங்கள் பிக் பாஸ் என்கிறார்கள் பார்வையாளர்கள்.